சீதா பயம், லட்சுமணா பயம் என்று 3 குரலிட்டு மண்ணிலே சாய்ந்தது. அந்த சத்தம் பன்னேஜாலத்தில் தங்கள் செவியிலே கட்டி என்னை அழைத்து, என் மைத்துனா, உங்கள் அன்னாருக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்தால் போல் காட்சி அளிக்கிறது, சென்று பார்த்துவாரும் என்று தாங்கள் தெரிவிக்க, அதற்கு நான் என்ன தெரிவித்தேன்? இந்த பூமிபாரத்தில் யாருக்கு எந்த ஆபத்து நேர்ந்தாலும் என் அன்னாராய ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒருபோதும் ஆபத்து நேரவே நேராது அப்படி என்று நான் தெரிவிக்க, அதற்கு தாங்கள் ஒரு வசந்தியான வார்த்தையை தெரிவித்தீர்கள். அது எப்படி என்றால், செத்தவன் மனைவி இருந்தவனுக்கு அடைக்கலம் என்ற நயவஞ்சக புத்தி தங்களிடத்திலே காட்சியளிப்பதான் எனக்கு தென்படுகிறது. அப்படின்னு தாங்கள் தெரிவிக்க, தாங்கள் தெரிவித்த வார்த்தையை என் சிறு செவிகளில் கேட்டவுடனே நாராஜத்தை காட்சி விட்டது போல் இருந்தது. உடனே நான் எழுந்து பர்ணஜாலை முன்பதாக 7 வருடம் கழித்து யாராவது அகிதி பிரதேசிகள் வந்து பிச்சை ஐயம் என்று கேட்டால் இந்த கோட்டுக்குள் இருந்து பிச்சை எடுங்கள் என்று தெரிவித்து விட்டு நான் அண்ணாடத்தில் சென்று விட்டேன். அந்நேரத்தில் தென்னலங்காபுரி ஆண்டு வந்த ராவணேஸ்வரன் சடமுடி தெரிவித்து சன்னாசி வேஷம் கொண்டு கையிலே திருவோடு ஏந்தி பிச்சை கேட்க வந்தான். பிச்சை எடுக்க வந்தவன் நான் கிழித்த கோட்டிலே அடியெடுத்து வைத்தான். என்னுடைய ஆதிசேஷனுடைய விசேஷவாலை அவன் அக்கினி சுவாலை எரித்து யோசனக்காத வழிக்கு அப்பால் தள்ளியது. அப்பொழுது கோட்டுக்கு அந்த புறமா நின்று கொண்டு ஞானத்தால் உணர்ந்தான் யார்? ராவணேஸ்வரன். இது ஆதிசேஷன் இந்த லட்சுமணன் கிழித்த கோடு. இந்த கோட்டை கடந்து இந்த பெண்ணை சீதையை சிறையெடுக்க முடியாது அப்படி என்று கோட்டுக்கு அந்த புறமா நின்று அம்மணி பிச்சை என்றான். அப்பொழுது அவனுக்கு பிச்சையிட முயன்றீர்கள். அப்பொழுதுதான் அந்த ராவணேஸ்வரன் குடக்கூர் வாடினான். 8 அடி கடந்து பிச்சையிட்டால் தங்களை பிடித்த இடரெல்லாம் நீங்கும், 10 அடி கடந்து விட்டு பிச்சையிட்டால் தங்களை பிடித்த பாவமெல்லாம் நீங்கும் என்று அவன் உடக்கூர் வாடினான். அவன் உடக்கூருக்கு மெச்சி நான் கிழித்த கோட்டை கடந்து அண்ணவனுக்கு பிச்சையிட முயன்றீர்கள். அப்பொழுதுதான் கேட்டான் அந்த ராவணேஸ்வரன், அம்மணி என் கையில் இருப்பது என்னவென்று கேட்டான். ஓடு. என் ஆதிசேஷன் விசசுவாலையால் தட்டுண்டு திகைத்து நின்ற ராவணேஸ்வரனை அவ்விடத்தை விட்டே ஓட சொல்லிவிட்டீர்கள். மீண்டும் என்ன ஓடு என்று கேட்டான். கையில் இருப்பது திருவோடு என்று தெரிவித்தீர்கள். திருமகள் அம்சத்தை சார்ந்த தங்களையும் சார்ந்து விட்டது. இனி இந்த பெண்ணை சிறையெடுத்து விடலாம் என்று மீண்டும் என்ன ஓடு என்று கேட்டான். அவன் பேரில் எரிச்சலாக மண்ணோடு என்று தெரிவித்தீர்கள். தங்கள் வாய்ச்சாவின் பிரகாரம் மண்ணோடு சேர்த்து தேரியிலே வைத்து அசோகவனம் கொண்டு போய் 10 மாதம் அருஞ்சிறையில் வைத்தான். அப்போது இந்த தங்களை தேரிலே எடுத்து அசோகவனம் கொண்டு விட்டு போகும்போது சடாய்வார் ஓடி வந்து வழிமறித்தார். சடாய்வாருக்கும் ராவணேஸ்வரத்துக்கும் யுத்தம் நடந்தது. ஆனா சடாய்வாரால் அவனால் ஜெயிக்க முடியல. இந்த சடாய்வாரால் நம்மளால ஜெயிக்க முடியலையே, இது சூழ்ச்சியா தான் நான் சடாய்வாரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி, ஏ சடாய்வாரே உன் உயிர் எங்கடா இருக்குன்னு கேக்குறான் ராவணேஸ்வரன். அப்ப சடாய்வார் உண்மையை சொல்லிவிடுறாரு, என் வலது கை ரெக்கையில் இருக்குன்னு சொல்லிவிடுறாரு. அதே ராவணேஸ்வரன் உன் உயிர் எங்கடா இருக்குன்னு கேட்கும்போது மாத்தி சொல்றான், என் இடது கால் பெருவரில் இருக்குன்னு மாத்தி சொல்லிவிட்டான். உடனே கோபம் வந்துடுது. அந்த ராவணேஸ்வரன் இடையில இருந்து வாழை உருவி சடாய்வார் ரெக்கை வலது கையை வெட்டி விட்டான். கரகரவென்று பூமிபாரத்தில் விழுந்து ராமபிரானுடைய மனைவிய சீதா பிராட்டிய ராவணேஸ்வரன் சிறையெடுத்து போறானே, அதை யாருமே அவர் ராமபிரான் சொல்றதுக்கு ஆள் இல்லையே. எனக்கு தெரியவில்லையே. அதாவது இது ராமபிரான் நான் சொல்றேன் இல்லையா, என் உயிர் போகக்கூடாது அப்படி என்று ராமா 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 என்று அன்னாருடைய பேர்நாமத்தை உச்சரித்துக் கொண்டு கிடந்தார். அவ்வழியாக வந்தோம். சடாய்வால் தான் தங்களை ராவணேஸ்வரன் தூக்கி போன செய்தி அறிந்தோம். சடாய்வாருக்கு மோட்சம் கொடுத்து ஸ்கந்தாபுரி அடுத்து வாலியை வதைத்து சுக்ரீவனுக்கு பட்டமளித்து அனுமான் சாம்புவன் 18 படைத்தலைவர் 72 வல்லவானவர் சேனை குட்டி சேதுவனை கட்டி கடல் கடந்து லங்காபுரி அடுத்து ராவணன் கும்பகர்ணன் மாலிமாலி சுமாலி என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையற்ற அரசர்கள் அறுவை கருவத்து தங்களை சிறமீட்டி அக்கிலே முழுக செய்து அயோத்தியாவை கொண்டு வந்து நிறைவு கூறமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரம் கொடுத்தவர் நாளை வரம் கொடுக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய தண்டகாரண்யம் சற்று அருகாமல் இருக்கிறது. சந்தோஷமா வாருங்கள் போகலாம். அந்த கிரிமலையே நடத்தி
நதியை கடந்து வந்த மாத்திரத்தில் சகுனங்கள் எல்லாம் பின்ன பேதகமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் வைத்திரா? கடந்து ஆரண்யமான கானகத்திடமாக வந்துக் கொண்டிருக்கிறோம். சகுனங்கள் பார்த்துக் கொண்டு சந்தோஷமா வாருங்கள் போகலாம். மதனி அதோ ரதத்தின் முன்னால் பூனையானது குறுக்கே செல்கிறது. பூனையினுடைய சகுனமோ பொல்லாசனம் என்று தெரிவிப்பார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும் வைத்துலா? கண்டாலும் கடற்தெருவு தும்பலுக்கும் இடத்தெருவு பூனைக்கும் கணக்கில்லை என்பார்கள். கடற்தெருவு என்றால் இப்படி ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்யும். அங்க தும்பல் இரும்பல் வரத்தான் செய்யும். அதற்காக நான் பிரயாணப்பட்டு செல்லக்கூடிய காரியத்தை நிறுத்திவிட முடியுமா? பொய் சொல்லா வாசகர் யாதவர் வம்சத்திலே தயிர் மோர் வெண்ணெய்ப்பால் அதிகமா இருக்கும். அதை திருடி சாப்பிடுவதற்கு பூனைகள் அங்கும் இங்கும் ஊசலாடி கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் நாம் சகுனமா கருத முடியுமா? கருதக்கூடாது. அதை விடவும் நாட்டை எல்லாம் கடந்து இந்த ஆரண்யமான கானகத்தனமாக வந்திருக்கிறோம். இந்த கானகத்திலே 5 அறிவு கொண்ட மிருக ஜாதிகள் யாழி, புலி, கரடி, சென்னாய், சிறுத்தை, பூனை இப்படி சொல்லக்கூடிய 5 அறிவு கொண்ட மிருக ஜாதிகள் தன்னுடைய பசியோடு கொடுமையால் இரட்டையாடுவதற்கு அங்கும் இங்கும் முசலாடி கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் நாம் சகுனமா கருத முடியுமா? சந்தோஷமா வாருங்கள் போகலாம். மதனி
முகமானது இந்த வனாந்திரம் வந்தவுடன் வழி பிரியாமல் விடைக்கு அங்கும் இங்குமாக அலைய வேண்டிய காரணம் என்ன வைத்துனா இந்த சீதை தானா அவர் தீங்காயிருக்குதே அவர் பாத வழியை விட்டு ஒரு தேரை கன்றனா மொழியால் கைய என் கணாரி கிளைய போல கூட்டறிகள் கூட்டாய் போல தங்கள் புகழ மகள் சோதே செம்மையாயந்தனுக்கு நாங்கள் பெருமை பெறைய தம்பி தம்பி அண்ணாவும் அயோத்தியாவிலிருந்து தங்கள் அண்ணாருடைய உத்தரவை அறிந்து நாமளோ மனசங்காரம் பார்த்து வருகலாம் என்று வனாந்தரத்துக்கு வரும் பொழுது தங்களுடைய முகத்தை பார்த்தால் அலர்ந்து மலர்ந்து செந்தாமரை புஷ்பத்துக்கு ஒப்பாக இருந்த முகமானது இந்த வனாந்தரம் வந்தவுடன் வாடி வதகி ஒரு சோகமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன வைத்துனா அயோத்தியாவிலிருந்து ரதச்சாரம் செய்து வந்த களைப்புத்தான் தவிர வேறொன்றும் இல்லை மதனி.